யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியலில் இது என்னடா பாக்யாவுக்கு வந்த சோதனை என்பதற்கேற்ற மாதிரி கதை மட்டமாக போய்கொண்டிருக்கு. பாக்யாவிற்கு எப்படியாவது இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் எழில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்று பாக்யாவின் மாமியார் ஆசைப்பட்டும் வருகின்றார். அதே மாதிரி பாக்யாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பழனிசாமி காதல் வலையில் விழுந்துவிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார். அத்துடன் இனியாவும் புதுசாக வந்த பழனிசாமியின் சகோதரனின் மகன் மீது காதலில் விழுந்து விட்டார். இப்படி இவர்களுடைய கதை ஒரு பக்கம் போனாலும் கோபி யாரு எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, தன் சந்தோஷம்தான் முக்கியம் என்று நிரூபித்து காட்டிக்கொண்டே வருகின்றார். அதாவது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் கோபி ராதிகாவை கர்ப்பமாக்கிவிட்டாருங்க. ஆரம்பத்தில் ராதிகா எடுத்த வாந்தி சாப்பாடு பிரச்சனையால் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் ராதிகா டெஸ்ட் பண்ணி கர்ப்பம் என்பதை உறுதி செய்து விட்டார். அதை வீட்டில் வந்து கோபியிடம் சொல்லும் போது கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம ராதிகாவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். பிறகு ராதிகா கோபி நான் அம்மாவாக போகின்றேன் என்றால் அசிங்கமாக இருக்கும் என்று சொன்னதும் தான் கோபிக்கு புத்தி தெளிகிறது. பேரன் பேத்தி எடுத்த வயசுல கோபிக்கு இதெல்லாம் தேவையா? பாவம், இப்போது ஒன்றும் தெரியாம அசடு மாதிரி பாக்யாவையே சுற்றி வருகின்றார். கடைசியில் பாக்யாவுக்கு பெரிய சங்கை ராதிகா ஊதிவிட்டார். இன்னும் என்னென்ன அக்கப்போர் இந்த நாடகத்தில் நடக்க போகிறதோ தெரியவில்லை. இதை வைத்தே பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணத்தை வைத்து விடுவார்களோ என்னமோ. பிறகு ஒரே மேடையில் அம்மா பாக்யாவுக்கும் மகள் இனியாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறார்கள். ஆரம்பத்தில் பாக்யலட்சுமி சீரியல் வந்ததும் குடும்ப இல்லத்தரசிகள் அனைவரும் பார்த்து மகிழும்படியாக இருந்தது. ஆனால் தற்போது இந்த நாடகத்தை யாருமே பார்க்க முடியாது, தடை செய்யுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு கதை வர வர மட்டமாக அமைந்து வருகின்றது.